வெல்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து சனீஸ்வர பகவான் தாரஸ்ல, அதாவது ரிஷபத்துல உங்களுடைய லக்னமாக இருந்தோ, இல்லாட்டினா உங்களுடைய மூன் சைனாக இருந்தானாக்க, சனீஸ்வர பகவான் அங்க இருக்கும்போது இருக்கும் பலன்களை பத்தி உங்களுக்கு நான் விரிவா சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்ல ஜாதகம் படிக்கணும்னாலோ, நீங்க என்னோட வெப்சைட் த்ரூ என்னோட வாட்ஸ்அப் மூலமாக நீங்க என்ன ரீச் பண்ணலாம். அமெரிக்கால இருக்கிறவாளும் என்ன வந்து சப்போஸ் கலிஃபோர்னியால இருக்கிறவா என்ன நேர் டு நேர் கூட வந்து கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து சனீஸ்வர பகவான் அப்படி ரிஷபத்துக்கு வந்து ரிஷபத்துல இருக்கும்போது, உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்கும்போது, அவர் உங்களுடைய 9ஆம் பாவம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 10ஆம் பாவம்ங்கிறத கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகமானவர் உங்களுடைய இதுல ராசியிலயோ, லக்னத்திலயோ உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனாலும் சனீஸ்வர பகவான் ரிஷபத்துல இருக்கிறதுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு இல்லையா? அந்த தனித்தன்மை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்க நீங்க வந்து ஒரு வைரக்கல். அதுவும் அது வந்து பாலிஷ் பண்ணாம, எதுவும் இல்லாம ஜஸ்ட் ஒரு கல்லு. அத முட்டாள் எடுத்து பார்க்கும்போது அது வெறும் கல்லா தெரியும். அதே ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட் வந்து அத எடுத்து பார்க்கும்போது, ஆஹா! இது ரொம்ப உயர்ந்த தரமான ஒரு கல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அத பாலிஷ் பண்றதுக்கு போது, அந்த டைமண்ட் அந்த வைரக்கல்லானது எவ்ளோ கோ த்ரூ பண்றது. அவ்ளோ அத கோ த்ரூ பண்ணி, அத நெறையா வெட்டி, இது பண்ணி, சீர்திருத்தி, அதுக்கு பாலிஷ் குடுத்து, அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப உயர்ந்த விலை மதிப்பில்லாத ஒரு வைரக்கல்லா மாறுது. அதுதான் நீங்க. உங்களுக்கு எதுவரைக்கும் நீங்க அந்த உங்கள தீட்டப்படலையோ, அதுவரைக்கும் நீங்க வெறும் ஒரு கல்லாக தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதோடைய உங்களுடைய வேல்யூவே உலகத்துக்கு தெரிய வரும். அப்படின்னாக்க, அப்போ நீங்க உங்களுடைய டெஸ்டிங் பீரியடா இருக்கும். பூலா சமயத்துல அது டெஸ்டிங் பீரியடா இருக்கும். பட் உங்களால ஈஸியா கடக்க முடியும். ஏன்னா, அது பாக்யாதிபதி ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய கர்மாதிபதியா இருக்கிறதுனால பண்ண முடியும். நீங்க அது ஆனா நீங்க ஹேவ் டு பி ரொம்ப பேஷன்ஸ் பொறுமையா இருக்கணும். சனீஸ்வர பகவான் இல்லையா? அவர் வந்து அவ்வளோ சட்டுன்லாம் உங்களுக்கு எதுவும் ஈஸியா அப்படியே லட்டு மாரி தூக்கி குடுக்க மாட்டார். அவர் எதையுமே உங்களுக்கு மிகவும் உங்கள காப்பாத்துவார். ஏன்னா சுபக்கிரகம் அது உங்களுக்கு. உங்கள காப்பாத்தவும் காப்பாத்துவார். அட் த சேம் டைம் நீங்க இந்த சில விஷயங்கள் டெஸ்டிங் பீரியடையும் நீங்க கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். அதுவரைக்கும் நீங்க ஒண்ணும் இல்லாம ஒரு கல்லு மாரி தான் இருப்பீங்க. சாதாரணமாக ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு புரொடக்ஷன். அந்த அங்கருந்து தான் எல்லாமே வருது. ஓ உய நம்ப நம்ப வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசிய அத்தியாவசியம்னு சொல்லக்கூடிய அந்த உ இது சொல்லுவா இல்லையா? வயல்வெளி செய்கிறவர்கள், உழவர்கள், அப்புறம் எல்லா விலையுமே உற்பத்தி பண்ணக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் மூலாதாரம் எதுன்னு கேட்டேனாக்க, அங்க சனீஸ்வர பகவான் இந்த இது ரிஷபம் தான். அந்த ரிஷபத்துல இருக்கும்போது, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் உங்களால ரொம்ப அழகா அதுல செயல்பட்டு வர முடியும். அப்படிங்கிறது தான் முக்கியமான இது ஒரு அ ஒரு முன் இது சொல்றது இல்லையா? ஒரு பதிவே என்னது கேட்டா ஒரு இதுதான் உதாரணம். ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து பொறுமையா இருக்கணும். 36 வயசு வரைக்கும் தான் இந்த கஷ்டம். அதுக்கு வந்து சனீஸ்வர பகவானுடைய அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்து 36 வயசு. ஸோ அந்த 36 வயசு ஆகும்போது, அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ராசியா இருந்தா, உங்களுடைய ராசி ரிஷப ராசியாக இருந்தா, 29 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் டெஸ்டிங் பீரியட். அதுக்கப்புறம் உங்கள யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்க அவ்ளோ அழகா முன்னுக்கு வந்து எல்லாருக்கு எதிரா முன் உதாரணமாக இருந்து காமிப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த சந்திரன் உங்களுடைய ராசியாக இருந்தனாக்க, 3வது வீட்டுக்கு அதிபதியானவர் உங்களுடைய இதுக்கு வந்து ராசியில வந்து உட்காந்துக்கிறார் இல்லையா? ஸோ அப்படிங்கிறது காம ட்ரெயின் அப்படிங்கிறது. காம ட்ரெயினாக இருக்கும்போது, இங்க 7ஆம் அந்த இதுல அந்த 3ங்கிறது வந்து உங்களுடைய சகோதர பாவம் வேற ஆயிடுறது. ஸோ அந்த சகோதர பாவம் வந்து அந்த ராசியில இருந்து, அது மேல சனீஸ்வர பகவான் உட்கார்றதுனால, கொஞ்சம் உங்களுடைய சிப்லிங்கோட உங்களோட தைரியத்துக்கு ஒரு ஒரு இது கஷ்டம். அது மாரி இருக்கும். சகோதரர்களோட ஜாஸ்தி ஒத்து போகாது. அதுவும் 8த் லார்டு, 11த் லார்டு சொல்லக்கூடிய குரு வேற அங்க இருந்துட்டாருன்னா, உங்களுக்கு எல்டர் சிப்லிங்கோடையும் பிரச்சனைகள் இருக்கும். யங்கர் சிப்லிங், எல்டர் சிப்லிங்கோடையும் பிரச்சனை இருக்கும். இது காம ட்ரெயின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால உங்க இஷ்டங்களை பூர்த்தி பண்றதும் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ரங்கத்துல இருக்கும்போதே உங்களுக்கு ஏன்னா, உங்களுக்கு முதலிடத்துக்கு காரகனே சூரியன் தான். 12ஆம் இடத்துக்கு காரகன் தான் சனீஸ்வர பகவான். இவர் முதலிடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும். பட் சுபரா இருக்கிறதுனால கெடுபலன்களை குடுக்காது. அப்படிங்கிறது தான்
நம்மளுடைய டெக்னிக்கல் பாயிண்ட்டு. இப்ப அடுத்தது பார்த்தேன்னா, அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக இத விருச்சிகத்த படுறது. செவ்வாய். அவருக்கு சனீஸ்வர பகவானுடைய ஆட்கோர் எதிரியான வீடு. இங்க 7ஆம் வீடுங்கிறது நம்ம ஸ்பௌஸா ஒண்ணு ஆறுது. அது மட்டும் கேந்திரத்துக்கு வருது இல்லையா? 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரம். அப்போ கேந்திரம்ங்கிற வரும்போது, உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் அவருடைய எதிரியான வீடாக போனதுனால, உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும். பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். காதலிச்ச பொண்ணு ஒண்ணா இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வேற இருக்கும். வேற யாராவது இருப்பா. இந்த மாரியான ஒரு மன வாழ்க்கை பிரச்சனைகள் கொஞ்சம் சிறிதாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இது. நான் அதுக்காக அடுத்தவர்கள் சொல்றதுக்கு நான் இது இல்ல. என்னுடைய கணிப்பு இது. அப்புறம் அவருடைய 10வது பார்வை அப்படிங்க சொல்லக்கூடியது கேந்திரம். அவருடைய சொந்த மூலத்திற்கோண ஸ்தானத்த அவர் பார்க்குறார். நம்மளுடைய தொழில் ஸ்தானம், நம்முடைய கர்மஸ்தானம். நம்ம ஒருத்தருக்கு கர்மா பண்றது, நம்ம என்ன எதுக்கு இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்மளுடைய கர்மாக்கள் நம்ம சரியா பண்ணாதனால தான் நம்ம திருப்பி ஜனனமே எடுத்திருக்கோம். ஸோ, அந்த கர்மாக்கள் நம்ம சரியா பண்ணணும். அந்த இடத்துல போய் சனீஸ்வர பகவானுடைய பார்வை படும்போது, சப்போஸ் அது வேற ஏதாவது வீடாக இருந்தனாக்கா, உங்களால சரியா உங்க கர்மாக்களை இது பண்ண முடியாது. ஆனா, இந்த இடத்துல அவர் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கும்போது, பார்க்கும்போது, அது வந்து ஜாஸ்தி உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. உங்களுடைய தொழிலுக்கும் அவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்காது. இதுதான் வந்து சனீஸ்வர பகவான் வந்து ரிஷபத்துல இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது நம்ம மிதுனத்துல அவருடைய பலன்கள் எப்படி இருக்கும்? சனீஸ்வர பகவான் இருந்தனாக்க, பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பதிவுல பார்க்கலாம். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். வணக்கம்.